ஜனவரி 16 வியாழக்கிழமை. இலைகள் உள்ள அத்திமரம். இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். மார்க் 11:13. இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை இயேசு கண்டு அதில் கனி இருக்குமா என்று ஆவலோடு அதன் அருகிலே வந்தார். அவர் பசியோடு வந்தார். அவருடைய பசி தீரவில்லை. ஏமாற்றம்தான் கிடைத்தது. காரணம், அதில் கனிகள் இல்லை. மரத்தின் மேன்மை கனிகளில் அல்லவா இருக்கிறது? கனி இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அது நிலத்தை அல்லவா கெடுத்துக் கொண்டிருக்கும். கனியில்லாமல் போனதினால் கர்த்தருடைய சாபம் அந்த மரத்தின் மேல் வந்தது. இயேசு துக்கத்தோடு, இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று சபித்தார். மத்தேயு 21:19. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, படிப்பை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் நம்மில் கனி இல்லை என்றால் சாபங்கள் அல்லவா வரும்? இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சந்தோஷமில்லை, சமாதானமில்லை, சாபங்கள் தாண்டவமாடுகிறது. இதன் காரணத்தை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆலயத்திலே ஒரு விசுவாசியாக ஏற்படுத்தியிருக்கிறார். உங்கள் அலுவலகத்திலே நல்ல வேலையை தந்திருக்கிறார். உங்கள் பள்ளிக்கூடத்திலே உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் உண்டு. நீங்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? மத்தேயு 7:16. நம்மில் இருக்கும் கனிகளால் தான் நம்மை யார் என்று அறிய முடியும். ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்துவிட்டு நம்மால் ஒன்றும் சொல்ல முடியாது. தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆவியின் கனிகள் இருக்கிறதா என்று அவர் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுத்தால்தான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். நாம் கனி கொடுத்தால்தான் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வரவழைக்க முடியும். மரங்கள் கனி கொடுக்கும் போது அந்த கனியில் உள்ள விதையின் மூலமாக இன்னொரு கனிதரும் மரம் உற்பத்தியாகும். விசுவாசிகள் கனி கொடுக்கும் போதுதான் சபைகள் வளர்ந்து பெருகும். புது ஆத்துமாக்கள் கிறிஸ்துவண்டை ஓடி வரும். கனி கொடுக்காமல் இலையே காண்பித்துக் கொண்டிருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சபை பெருக முடியாது. தேவ ஜனங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப முடியாது. தனிப்பட்ட மரமாக இலைகளோடு பரிதாபமாக நிற்க வேண்டியதுதான். சிலர், நான் கனி கொடுத்தால் கல்லால் எரியப்படுவேனே, கனியுள்ள மரம்தானே கல்லெறிபடும் என்று கூட எண்ணுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, கல்லெறிகளை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருக்கு கனி கொடுங்கள். நீங்கள் கனி கொடுக்க தீர்மானிக்கும் போது நிந்தைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் வரலாம். ஆனாலும் உங்கள் கனியை கண்டு தேவன் மகிமைப்படுவார். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். உன்னத பாட்டு 7:13.